இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் பரவிட்டுருக்க பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுங்க. எப்படிப்பட்ட கட்சி, எப்படி இருக்க வேண்டிய கட்சி இன்னைக்கு இப்படி ஆகிட்டு அப்படிங்கிற ஒரு வருத்தம் உண்மையாகவே எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு தெரில. எனக்கு இந்த செய்தியை பார்த்தோன்னே ஆல்ரெடி நமக்கு இது அங்கங்கே இவங்க மேலே கோபங்கள் இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறாங்க போட்டோம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நடந்த இந்த ஒரு நிகழ்வை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. கேப்டனால் உருவாக்கப்பட்ட கட்சி, கேப்டனால் கட்டி காப்பாற்றப்பட்ட கட்சி, ஒரு கட்டத்தில் எதிர்கட்சியாக உட்கார்ந்துருந்த கட்சி இன்னைக்கு வேட்பு மனுவை வாங்குறதுக்கு ஆள் வரல. வேட்பு மனு இவங்க கொடுக்குறாங்க, விருப்பப்பட்டவங்க வாங்கலான்னு, அதை வாங்குறதுக்கு ஆள் வரல அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் இந்த மாதிரி நியூஸ் பரவுவதை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. காரணம் ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், கேப்டன் உடல்நிலை சரியில்லாத போதே இந்த கட்சியை சின்ன பின்னம் ஆக்க தொடங்கிட்டாங்க. இதை ஒரு சின்ன பின்னம் ஆக்கிட்டாங்க. இந்த கட்சி இன்னைக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா இன்னைக்கு தமிழ்நாடோட அரசியலே வேறையா இருந்திருக்கும். ஆனால் அதுக்குண்டான வாய்ப்புகள் எதுவும் இல்லாமல் போயிடுச்சு. முடிஞ்சு போச்சு. இனி அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி இந்த நியூஸை எனக்கு பார்க்கும்போது உண்மையாகவே வருத்தமாக இருந்துச்சு. இனி ஒன்று நம்ம பேசியோ நம்ம இதை பற்றி அதிகமாக சிந்திச்ச ஒரு பிரயோஜனம் இல்லை. சமூக வலைதளங்களில் அதிகப்படியான செய்திகள் வருது தேமுதிகவை பற்றி. அந்த கட்சி கூட பேசுகிறாங்க, இந்த கட்சி கூட பேசுகிறாங்க, அவ்வளோ சீட்டு கேட்குறாங்க, இவ்வளோ சீட்டு கேட்குறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களா வாயில் வர வடையை சுட்டுட்ருக்காங்க. நமக்கு அதை பற்றி தெரியாது, நம்ம அதை பற்றி உள்ளே போகிறதுக்கும் விரும்பலை. ஆனால் இவங்க எதனால் இதை பண்ணுறாங்க, எதனால் இந்த கூட்டணி அமைக்காமல் இருக்காங்க, எதனால் என்ன தனிச்சனம் போட்டி போட போகிறாங்களா, அதுக்கு வாய்ப்பில்லை, இவங்களால முடியாது. புரியலை என்னன்னு. எனக்கு இந்த நியூஸை பார்த்த உடனே வருத்தமாக இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோவை போடுறேன். என்ன பேசுகிறதுனே தெரில, ஏதோ பேசணும்னு நினச்சி தான் இந்த வீடியோ ஆரம்பித்தேன். ஆனால் அந்த ஒரு செய்தி மட்டும் மைண்டில் போகவே மாட்டேங்குது. எப்படி இருக்க வேண்டிய கட்சி இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வர என்ன நடக்குதுன்னு.